அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாம் இருந்த கூட்டணியில் தொடர்ந்து வெல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை என்று ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் விருப்பப்பட்ட தொகுதிகள் வழங்கப்படாதால் அதிருப்தியில் இருந்த ஜி.கே. வாசன் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் பேசி வருகிறார். நாம் இருந்த கூட்டணியில் தொடர்ந்து வெல்ல முடியவில்லை என்று அவர் பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது ஜி.கே. வாசன் என்ன தெரிவித்திருக்கிறார்? ராஜலட்சுமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் தற்பொழுது சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக ஜி.கே. வாசன் நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறார். குறிப்பாக ஒரு சில பொறுப்பாளர்கள் இன்று இங்கு வரவில்லை என்றாலும் தொலைபேசி மூலம் கடிதம் மூலமாக தகவல் சொல்லியுள்ளனர். காமராஜர் வழியில் நேர்மை எளிமை நம்முடைய செயல்பாடாக தொடர்கிறது. 12 ஆண்டுகள் கட்சி தொடங்கி ஆகிவிட்டது. சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியாத சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாம் இருந்த கூட்டணியில் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் நம்முடைய உண்மையான நிலைமையாக இருக்கிறது. வெளியில் வேண்டுமென்றால் நமது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கலாம். தமிழகத்தில் நம்முடைய எண்ணமெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் அதிக பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்பட வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட உள்ளது. நண்பர்களே கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் அரசியல் பிரதிபலிப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் செயல்பாடுகளாக இருக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. இதுவரை நடந்த தேர்தலிலேயே இது சற்று வித்தியாசமான தேர்தலாக இருக்கிறது. தொடர்ந்து மாற்றி திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஆட்சி அமைத்தலில் பெரிய பின்னடைவை இந்த தேர்தலில் சந்தித்து இருக்கிறோம் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக பல கட்சி தொண்டர்களை பொறுப்பாளர்களையும் மனமாற்றம் செய்து வைத்திருக்கும் தேர்தலாக இந்த தேர்தல் என்பது பார்க்கப்படுகிறது. பல பொறுப்பாளர்கள் அங்கும் இங்கும் கட்சி மாறிக்கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியல் தேர்தல் முடிவுகள் 40 நாட்களில் இன்று வரை நடத்தும் அரசியல் சந்தர்ப்பவாத அரசியலாக இருக்கிறது என்பதையும் அவர் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். தேர்தலில் ஒரு கூட்டணி வைத்த கட்சிகள் அதன் பின்னர் மற்றொரு கூட்டணியில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இந்த கூட்டம் இயக்கத்தின் கட்டமைப்பை, வருங்கால பயணம், அதே போல கூட்டணி செயல்பாடுகள் குறித்து முக்கிய முடிவுகளை நாம் எடுக்க இருக்கிறோம். உங்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்றெல்லாம் ஜி.கே. வாசன் பேசியிருக்கிறார். குறிப்பாக நிர்வாகிகள் தொண்டர்களுடைய அந்த கருத்தை கேட்ட பின்பாக இறுதி முடிவாக இன்று மாலை 3 மணி அளவில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.